வணக்கங்க. Praise the Lord. தென்றல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்திலே குடும்பமாய் உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர். விடுதலையை சுதந்திரத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மளை விடுவிக்கிற தேவன். ஆமென். ஆமென். அவரை கொஞ்ச நேரம் நம்ம ஆராதிக்க போறோம். கர்த்தருக்கு மகிமை செலுத்த போறோம். அவர் நம்மளை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம். அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. Whatever problem we face, whatever we are been situationல நம்ம கட்டப்பட்டு இருந்தாலும் அவைகள் நிரந்தரமானவைகள் அல்ல. ஏன்னா நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். எஸ், அவர் நம்மளை விடுவிக்கிறார். இன்னொரு விஷயம், அந்த சரணத்தை பாடலாமா? சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம். அல்லேலூயா. பாடுவேன், பாடுவேன், பாடுவோம். அல்லேலூயா. சிறைச்சாலை அப்போ ஆண்டவர் முன்பாக நிரந்தரமா நிக்காது, அப்படிதானே? ஆமா, இந்திய தேசத்துல சுதந்திரத்துக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான ஒரு சிறைச்சாலை இருந்துச்சுப்பா. அந்த காலத்துல இந்த விடுதலைக்காக போராடியவர்கள் எல்லாரையும் கூட்டிட்டு போய் அந்தமான்ல ஒரு சிறைச்சாலையில அடைப்பாங்க. அந்தமான்ல இருந்து தப்பிச்சு எங்கேயும் போகவே முடியாது, தப்பிச்சும் போக முடியாது. அப்போ அந்த ஜெயில் மிக கொடுமையான ஒரு சிறைச்சாலையாக இருந்துச்சு. சிறைச்சாலையே ரொம்ப ஒரு கொடுமை தெரியுமா? அதாவது சிறைச்சாலை அப்படின்னு சொல்லி தனியா ஒரு இடம் இல்ல, சிறைச்சாலை ஜெயில் அப்படின்னு சொன்னாலே ஒரு தனியா ஒரு இடம். ஜனங்க நார்மலா மற்ற ஜனங்களோடு சேர்ந்து வாழ முடியாம தப்பு பண்றவங்க இல்லைன்னா ரிபெல் பண்றவங்க அவங்கள தனியா கூட்டிட்டு போய் வாழ வைக்கிற இடம் தான் இந்த சிறைச்சாலை, ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி. அந்த இடத்துக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஏன் அந்த சிறைச்சாலையை உருவாக்கி இருக்கிறாங்கன்னா, இந்த மக்கள் வாழ தகுதியற்றவர்கள்,
மற்ற சக மக்களோடு கூட வாழ அவங்களால முடியாது. அவங்க இங்கே இருந்தாங்கன்னா இந்த சக மக்களுக்கு பிரச்சனை வரும்ன்றதுனால அவர்களை கூட்டிட்டு போய் இந்த சிறைச்சாலையில் அடைச்சிடுறாங்க. அவங்க ஒரு த்ரெட்டா இருக்கிறதுனால. எஸ், அது சிறைச்சாலை அப்படிங்கிறது ஒரு தனி இடம். ஆமாம். ஆனா நம்ம பைபிள்ல ஒரு கூட்ட ஜனம் சிறையிருப்புல தான் இருந்தாங்க, ஆனா அவங்க ஜெயில்ல இல்ல. யாருன்னு சொல்லி நீங்க எல்லாருக்குமே தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட 430 வருஷம் எகிப்துல சிறை கைதிகளாக சிறை இருப்புல அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் அந்த காலகட்டத்தில் அனுபவித்த பிரச்சனைகளும் கொடுமைகளும் ரொம்ப அதிகம். அவர்கள் எகிப்தின் ராஜாவின் வேலைகளை செய்து கொண்டு வந்தாங்க. அவங்க ஒரு பெரிய 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 கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இன்னைக்கு பார்க்குற அந்த பிரமிட் மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதே யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் தான். ஆக்சுவலா யோசேப்பு இருக்கும் பொழுது தானே இஸ்ரவேல் ஜனத்திற்கு இந்த கோசேன் நாட்டை வந்து அவரு கொடுக்கிறாரு, சுதந்திரமா கொடுக்கிறாரு. அப்போ யோசேப்பு இருந்த வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா வசனம் சொல்லுகிறது, யோசேப்பை அறியாத வேறொரு ராஜா, வேறொரு பார்வோன் எழும்பி வரும் பொழுதுதான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சிறையிருப்புக்குள்ள, அதாவது பயங்கரமான அடிமைத்தனத்திற்குள்ள தள்ளுகிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஒடுக்க ஆரம்பிக்கிறாங்கப்பா. ஸ்ட்ரெயிட்டா அவங்க ஸ்லேவ், they are not slaves, they are bonded laborers. அவர்களுக்கு என்னன்னா ஒடுக்குதலை தான் அதிகப்படுத்துறாங்க. ஒடுக்குதல், இதான் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம். ஒடுக்குதல், அப்ரெஷன். அவங்கள போட்டு ரொம்பவும் நெருக்குறாங்க. ஏன்னா அவங்க பெருகிக்கிட்டே போறாங்க. இவங்க என்னமோ குறைஞ்சிக்கிட்டே போற மாதிரி இருக்குது. வாழ வந்த ஊர்ல வாழ வந்தவங்க ஜாஸ்தி ஆயிட்டே போற மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு பெரிய பயமாயிடுச்சு. ஒருவேளை இவங்க ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு நமக்கு எதிரா அவங்க எழும்பி வந்துருவாங்களோ அப்படின்னு பயந்துதான் எகிப்தியர் இவர்கள் மேல பயங்கரமான ஒப்ரஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ சிறைச்சாலையில இருந்தாதான் நீங்க ஆப்ரேஷன்ல இருக்கீங்கன்னு அர்த்தம் கிடையாது. நீங்க வாழற இடத்திலேயே நீங்க ஒடுக்கப்பட்டீங்கன்னா, நீங்க ரொம்ப நெருக்கப்பட்டீங்கன்னா நீங்களும் ஒரு சிறைச்சாலையில இருக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். இது சொல்லும் பொழுது அநேக பேருடைய குடும்பத்துல நீங்க ஒடுக்கப்படுகிறத உணர்கிறீர்கள். அநேக நிலைகளில், ஸ்கூல்ஸ்ல, காலேஜஸ்ல தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லி, தகுதியற்றவர்கள் என்று சொல்லி ஒடுக்குதலை நம்ம பார்க்கிறோம். சமுதாயத்திலே இந்த ஏற்றத்தாழ்வுகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இதை நம்ம மறுக்கவே முடியாது. ஆனா இந்த ஒடுக்குதலை மீட்கதான் கர்த்தரே இறங்கினார் என்று வசனம் சொல்லுது. யாத்திராகமம் 3வது அதிகாரத்தின் 7வது வசனம் ரொம்ப அழகா சொல்லுகிறது. ஒடுக்கப்படுகிறவருடைய ஒடுக்குதலை அவர் பார்க்கிறார். பார்த்துட்டு அப்படியே இருக்கிறது இல்லப்பா, அவர் இறங்கி வருகிறார். ஆமென். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். இதனால 8ஆம் வசனத்துல அவர்களுக்கென்று ஒரு இடத்தை இங்கிருந்து அவர்களை விடுவித்து பாலும் தேனும் ஓடுகிற விசாலமான ஒரு இடத்துல அவர்களை கொண்டு போய் சேர்க்கவும் நான் இறங்கினேன் என்று கர்த்தர் சொல்றார். அப்போ 2 விஷயத்தை கர்த்தர் செய்கிறார். ஒடுக்கப்படுகிறவர்கள் மீது கண்ணோக்கமாய் இருக்கிறது மாத்திரமல்ல, அவர்களை விடுவிப்பது முதல் கட்டம். அவர்களை சரியான இடத்துல பாதுகாப்புக்கு, சந்தோஷத்துக்கு, விடுதலைக்கு, நன்மைக்கு போய் சேர்க்கிறதும் அவருடைய பொறுப்பு தான். வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? சிறுமைப்பட்டவர்கள் மீது அவர் கண்ணோக்கமாய் இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் பாருங்களேன் எவ்வளவு ஒரு லவ்விங் காட்ல. அவர் விடுவிக்கிறவர் மாத்திரம் இல்ல, he gives us an alternative. Yes. He gives us an alternative place and it will be the best place where there is no oppression. இல்ல, அவர் நம்மளுடைய கூக்குரலை கேட்கிறவரா இருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை நீங்க இருக்கிற இடத்துல சிறை இருப்பு நாட்களில் ஒருவேளை நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்கன்னா, கட்டப்பட்ட நிலைமையில யாரோ இல்ல ஏதோ ஒரு காரியத்தினுடைய ஒடுக்குதல்ல நீங்க இருப்பீங்கன்னா, you can cry out to God. Yes. And he will listen to your prayers. Yes. உங்களுடைய கூக்குரலை அவர் கேட்பார். ஆமென். ஒரு அழகான ஒரு வரிகள் உண்டுல்ல, கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா, குறைகள் தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயான்னு சொல்லி பாடி கர்த்தரை மகிமைப்படு. கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா, கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா, குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா,
அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். இவர்களுக்கு நாங்க யார் என்பதே மறந்து போன காலகட்டம் அது. 430 years inside of Egypt. அவங்க எல்லாமே அப்படியே முடிஞ்சு போச்சுன்னு, அவ்வளோதான், இனி நமக்கு வாழ்வில்லை என்கின்ற அந்த சூழ்நிலையின் நேரத்துல தான் கர்த்தர் அவர்களை கண்ணோக்கினார். Amen. God sent his man. God Moses. sent his word. God sent his power to Egypt to deliver his people. ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான ஒரு இன்சிடென்ட் அப்படின்னா அந்த மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியில கொண்டு வந்தது தான். இட்ஸ் a big story. உங்களுக்கு எல்லாருக்குமே இதனுடைய ஆழங்கள் தெரியும். ஆனா எவ்வளவு அழகா ஆண்டவர் அந்த சிறையிருப்பிலிருந்து இந்த ஜனங்களை மீட்டெடுத்து கானானுக்குள் கொண்டு சேர்த்தார். அந்த டிராவல் ஆஃப் 40 yearsல it took 40 years. அதுல நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு, முறுமுறுப்பு இருந்துச்சு, அப்புறம் பனிஷ்மெண்ட் இருந்துச்சு. சாதாரணமா போய் சேர்ந்திருக்கலாம். ஆனா அவர்கள் ஆண்டவருக்கு விரோதமா இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்ததுனால ஒரு சின்ன ஒரு ரவுண்ட் அபவுட் போட்டார் ஆண்டவர். பயணத்தையே விடுதலை பயணம்னு தான் ஆண்டவர் சொல்லுங்க. இது ஒரு விடுதலை பயணம். இந்த விடுதலை பயணம்னாலே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், பள்ளமேடுகள் இருக்கும், நெருக்கங்கள் இருக்கும், அந்த மாதிரி தான் அதுலயும் இருந்துச்சு. பட் இந்த பயணத்துல கர்த்தர் மிக முக்கியமான சில விஷயங்களை வச்சிருக்கிறாரு ஜெசிமா. இந்த பயணம் துவங்குறதுக்கு முன்னாடி பல போராட்டம் பண்ணி தான் இந்த விடுதலை கிடைக்குது. விடவே இல்லையே, விடவே இல்லையே. லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தோம், பல சாக்ரிஃபைசஸ் செய்துதான் விடுதலையை இந்தியா பெற்றுக்கிச்சு. ஆண்டவர் தன்னையே சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் நமக்கு அந்த விடுதலையை கொடுத்தார். ஆனா இங்க எகிப்துல என்ன நடந்துச்சுன்றதை நம்ம பார்த்தோம்னா, ஆண்டவர் இறங்கினார்னா அவர் யுத்தம் செய்யவே இறங்கினார். அப்ப அந்த யுத்தம் நடக்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு டிராமா நடக்குதுப்பாங்க. செம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அந்த டிராமா. அந்த டிராமால மோசஸ் போயிட்டு அப்படியே பயங்கரமா அப்படி போய் நிப்பார். போகும்போதெல்லாம் அந்த 10 வாதைகள்ல ஒரு வாதையை கொண்டு போவார். ஆமா, ஒரு வாதையா ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பாரு. அப்போ பார்வோனுக்கு மனசு மாறும். சரி, நீங்க ஃபர்ஸ்ட் விட மாட்டாரு, அப்புறம் கொஞ்சம் டைம் ஆக நீங்க போலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் மனசு கல்லாகிடும் இல்ல. அந்த விடுதலைக்கு அவ்வளவு பெரிய போராட்டம் இருந்துச்சு. பட் இட் வாஸ் பாசிபிள். The deliverance was possible only because God was with them. இன்னைக்கும் deliverance is possible only if God is with us. அதை எப்படி தெரியுமா அவர்களை மீட்டெடுத்தாரு இல்ல? அதிசயங்கள், அற்புதங்கள். பின்னே பார்வோன் சேனை துரத்திக்கிட்டு வருது, முன்னே யோர்தானோ செங்கடலோ நிக்குது, போகிறதுக்கு முடியாம அவங்க தவிச்சிட்டு இருக்கிறாங்க. அழகா ஆண்டவர் பாதைகளை திறந்து கொடுத்தாரு. பசிக்குதுன்னு சொன்னாங்க, சாப்பாடு கொடுத்தாரு. எவ்வளவு தண்ணி தாகம்னு சொன்னாரு, தாகத்தை தீர்த்தாரு. இவ்வளவு ப்ரொவிஷன் பண்ணி எல்லாமே அவங்களுக்கு நல்லா நடந்ததுக்கு காரணம் God was with them. Amen. As a deliverer. Amen. ஒரு அழகான பாட்டுல பாடலாம் அப்பா. பின்னே பார்வோன் சேனை தொடர்ந்தாலும், பின்னே பார்வோன் சேனை தொடர்ந்தாலும், முன்னே யோர்தான் தடையாக நின்றாலும், பின்னே பார்வோன் சேனை தொடர்ந்தாலும், முன்னே யோர்தான் தடையாக நின்றாலும், மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் முன்னும் பின்னுமாய் விலகாதவராய் எந்த நிலையில் நான் இருந்தாலும் தூக்கி என்னை தோளில் சுமக்கும் சமூகம் வேண்டுமே. உங்க கிருபை போதுமே, உங்க சமூகம் வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. அந்த பார்வோன் என்னெல்லாம் ரீசன் சொன்னார்ல, அவங்கள விடுவிக்கவே கூடாது. அதுக்கு இது ஒரு டிராமா மாதிரி பாது. இதை நம்ம அந்த டிராமாக்குள்ளவே போய் பார்த்தா தான் தெரியும். நம்ம எல்லாரும் இப்போ எகிப்தின் அரண்மனைக்கு போலாம். அங்க ராஜா உட்கார்ந்துட்டு இருக்கிறார். பார்வோன் இவர் கூட ராஜா மாதிரி பாத்துக்கலாம். இவர் பார்வோன் ரைட். ராஜா நடுவில் உட்காந்துட்டு இருக்கிறாரு. மோசே போறாரு, போய் அங்க வாதிகள் அப்படியே ஆண்டு கொடுக்குறாரு. இப்போ இஸ்ரேல் எகிப்து ஜனங்களாம் சொல்றாங்க, மட்டும் இந்த ஆள் நம்மளை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருப்பார், அந்த ஜனங்களை போக விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சொல்லுவார், ராஜா சொல்லுவார், எப்பா நீங்கள் போகலாம், ஆனால் ஆராதிங்க,
ஆராதிக்கணும் தானே கேக்குறீங்க. ஆமா, ஜனங்களை மோசே வந்து- கர்த்தருக்கு ஆராதனை செய்ய அனுப்பி விடுன்னு தான் போய் சொல்றார் மோசே. அப்போ நீ ஆராதனை செய், ஆனா என்ன பண்ணுனா இங்கேயே ஆராதனை செய்யின்னு சொல்றார். நம்பர் 1, எகிப்திலேயே. எகிப்திலேயே ஆராதனை செய்யுங்க, ரொம்ப தூரம் போகாதீங்கன்னு சொல்லிடுறாரு. இப்போ மோசே என்ன சொல்றாருன்னா, நாங்க ஆராதனை செஞ்சா மொத்தமா தான் வெளியே போவோம். அப்போ சிறையிருப்பின் நாட்களில் எகிப்துல கர்த்தரை ஆராதிக்க எகிப்துல முடியாது. கர்த்தரை ஆராதிக்க முடியாதுன்னு சொல்லிடுறாரு. ம். உடனே என்ன சொல்றாருன்னா, சரி அப்போ நீங்க என்ன பண்ணுங்கன்னா முதல்ல கொஞ்சம் தூரம் போங்க. தூரம் போங்க, ரொம்ப தூரம் போகாதீங்க, ஏன்னா போகாதீங்க. உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்துட போகுது அப்படின்னு சொல்றாரு. என்னமோ அவருக்கு ரொம்ப ரொம்ப கரிசனை இருக்கிற மாதிரி. ஆ, ஆமா, அவருக்கு இஷ்டமே இல்ல இந்த ஜனங்களை விடுறதுக்கு. ஏன்னா இவருடைய மொத்த பட்டணத்தையும் யார் தான் கட்டுறாங்க? அவங்க தான் தான். கட்டுறாங்க. ரொம்ப கம்மியான லேபருக்கு ஆனா பயங்கர கடினமான உழைப்பு கொடுத்து அவர்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. ஸோ ரொம்ப தூரம் போகாதீங்க. ஆனா மோசே சொல்லிடுறாரு, 3 நாள் பிரயாணமா நாங்க போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் 3வது ஒரு டாக்டிக்ஸ் ஒன்று பண்றாரு. ஒன்லி மென், நீங்க மட்டும் போங்கப்பா, மென் மட்டும். மென் மட்டும் போங்க, மிச்சம் எல்லாரும் இங்க இருக்கட்டும். ம், ஏன்னா நீங்க தானே ஆராதிக்க போறீங்க, ம், பெண்கள்லாம் என்ன பண்ண போறாங்க, ம். வீட்டில் இருக்கட்டும், நீங்க போங்க, அவங்கெல்லாம் இருக்கட்டும்னு சொல்லிடுறாரு. இப்போ மோசே என்ன சொல்றாருன்னா, இல்ல போனா எல்லாரும் போகணும். எல்லாரும் தான் போகணும். அது வந்து கயிறு கட்டி அனுப்புற மாதிரி. ஆ, அதாவது பெண்களையும் குழந்தைகளையும் இங்க வீட்டுல விட்டுட்டு ஆண்களை மட்டும் அனுப்பிச்சிட்டாங்கன்னா கயிறு கட்டி அனுப்புற மாதிரி. திருப்பி இவங்க எப்படியா இருந்தாலும் பெண்களையும் பிள்ளைகளையும் பார்க்கறதுக்கு பார்க்கறதுக்கு வரணும்ல, அப்படியே திருப்பி- ஓடிடக்கூடாதுல்ல அப்படின்னு நினைச்சுதான் இந்த எகிப்தின் தலைவன் அவங்கள அனுப்ப மாட்டேன்னு சொல்றாரு. கடைசி என்ன சொல்றாருன்னா, சரிப்பா பெண்கள் குழந்தைங்க எல்லாம் நீங்க போயிடுங்க, போங்க. ஆனா ஆடு மாடுகள் இங்க இருக்கட்டும்னு சொல்றாரு. ஸோ இதுக்குள்ள 9 வாதைகளும் அவர்களுக்கு வருகிறது, நெருக்கங்கள் வருகிறது. கடைசி அவர் சொல்றாரு, இனி என் முகத்தை நீ பார்ப்பதே இல்லை, நீ என்னை பார்க்குற அன்னைக்கு நீ செத்தே போவன்னு சொல்லி மோசஸை பார்த்து பார்வன் சொல்றார். அவ்வளோ ஒரு டென்ஷன் ஆயிடுச்சு அந்த இடமே. இப்போதான் ஆண்டவர் வந்து அவர்களுக்காக யுத்தம் செய்து அவர்களை விடுவிக்கிறார். இப்போ இவங்க எல்லாரும் போறாங்க. இந்த விடுதலையில் நீங்க பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த எகிப்தியனுக்கு இவர்கள் எகிப்தை விட்டு போவதில் விருப்பமே இல்லை. இந்த டிராமாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன சொல்றாரு, இங்கேயே ஆராதனை செய்யுங்கன்னு சொல்றாரு. கொஞ்சம் தூரத்துக்கு போங்கன்னு சொல்றாரு. ஆமா, 3வது என்ன சொல்றாரு, ஆண்கள் மட்டும் போங்கன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஆடு மாடுகளை விட்டுட்டு போங்கன்னு அப்போ சொல்றாரு. அவருடைய உள்நோக்கம் தான் என்ன, இந்த ஜனங்க போக கூடாது. இந்த ஜனங்க எகிப்துக்கு திரும்பி வந்துடணும். ம். இதுதான் அவங்களுடைய எண்ணம். எகிப்துக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பார்வோனுடைய ஒன்லி இன்டென்ஷன் ஜனங்க அடிமைத்தனத்திலே இருக்கணும். சத்ருவினுடைய ஒரே இன்டென்ஷன் நீங்களும் நானும் அடிமைத்தனத்துல எப்பவும் இருக்கணும். ஆனா கர்த்தர் நம்மளை விடுவிக்கிற தகப்பனா இருக்கு. நம்மளுடைய ஒடுக்குதல் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் நம்ம விடுவிக்கிறவர்கள். சரிப்பா, எதெல்லாம் ஒடுக்குதல்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கலாம், நீங்க சொல்லுங்களேன், நீங்க சொல்லுங்கப்பா, எதெல்லாம் ஒடுக்குதல்? என்ன மாதிரி சிறையிருப்புக்குள்ள நம்ம இருக்கிறோம் இந்த காலத்துல? எஸ், நேர பெரிய விஷயத்துக்கு ஜம்ப் பண்ணிட்டேன் சைரஸ். பயங்கர ஏற்றத்தாழ்வுகளை இன்னைக்கும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இன்னைக்கும். எஸ், இது ஒரு ஒடுக்குதல் தான். ம், இது ஒரு ஒடுக்குதல். அடுத்தது ஒர்க்ல வேலை ஸ்தலத்துல ஒடுக்குறாங்க. ம், ஆமா, ஒரு கும்பலா சேர்ந்துக்கிறாங்க, நாங்கெல்லாம் ஒரு கூட்டம், நாங்கெல்லாம் ஒரு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எளிய மக்களை, புதுசா வந்தவங்கள ஒடுக்குறாங்க. ரைட், ஓகே. ஃபினான்ஷியலாக ரிச் புவர் அப்படின்னு சொல்லி அதுவும் சரியான விஷயம் தான். இல்லை, ஃபினான்ஷியலாக இருக்கிறதுல ஒரு ஒடுக்குதல் இருக்குது. ஐ திங்க் இது வந்து இந்த நம்ம சொசைட்டில இருக்கிற விஷயங்கள். நிறைய பேர் நம்ம பாவத்தின் பிடியில நம்ம இருக்கிறோம் இல்ல, பாவத்தின் பிடியில அது கில்ட் இஸ் ரியலி oppressing a lot of people. குற்ற மனசாட்சி. குற்ற மனசாட்சி. அதாவது பாவம் வந்து ஒரு சின்ன ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க, அது தப்பு தான். ஆனால் அந்த தப்பு பண்ணதுக்கு அப்புறம் அந்த குற்ற மனசாட்சி இருக்கு பாருங்க, அவனை கொன்றுகிட்டே இருக்கிறது. இப்படி பலவித ஒடுக்குதல்ல நீங்க இருந்தாலும் all we have to do is call out to him. அவர் வந்து நம்மளை விடுவிக்கிற தகப்பனா இருக்கிறார். அப்படிதான் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இந்த இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டவர் நம்மளை விடுவிக்கிற கர்த்தர் இந்த சிறையிருப்புல இருந்து அவர்களை மீட்டெடுத்தார். அந்த மீட்டெடுக்கும் பொழுது இருந்த சந்தோஷம் பாருங்களேன். ஒருத்தர் கூட பலவீனராய் இல்லைன்னு சொல்லி வசனம் சொல்லுது. விடுவிக்கப்பட்டவர்களில் ஒருவர் கூட பலவீனராய் இல்ல. அப்பனா அவ்வளோ ஒரு விடுதலை ஆண்டு கொடுத்திருக்கு. அது மாத்திரம் இல்ல, அவர்கள் கிளம்பி போகும் பொழுது எகிப்தியர்கிட்ட இருந்து எல்லா நகைகள் எல்லாம் அவர்கள் வாங்கிக்கிட்டு போனாங்க. they were rich and they were strong. So when God delivers you out of a situation, he will make you strong.
he will make you full. ஆமென். ஒரு ஹோல்சமா உங்களை மாத்துவார். உங்களை பூரணமாய் அவர் மாற்ற அவர் வல்லவராய் அந்த இருக்கிறார். விடுதலையின் பயணம் முழுவதுமாய் கடந்து செல்வதற்குண்டான பலனை அவர் விடுவிக்கும் போதே கொடுப்பார். இன்னைக்கு ஒரு ப்ராமிஸ் ஜெசிமா, இன்னைக்கு எத்தனை ஒரு கட்டுகளில் என் ஜனங்கள் இருந்தாலும் என் தேவனால விடுவிக்க கூடும். அதுவும் அந்த விடுதலை எப்படி இருக்குன்னா, அந்த ஃபுல்னஸை கொடுக்க முடியும், அந்த ஜாயை கொடுக்க முடியும், அந்த நிறைவை கொடுக்க முடியும். அவர்கள் 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. நோ மேட்டர் எத்தனை வருஷம் நீங்கள் சில பாவத்தின் பிடிவில் அடிமைகளாக இருக்கிறீங்களோ, சாபத்தின் பிடியில் அடிமைகளாக இருக்கிறீங்களோ, இல்லை தீய உறவுகளில் அடிமைகளாக இருக்கலாம். பட் எத்தனை வருஷன்றது பிரச்சனை இல்லை. கர்த்தர் விடுவிக்கும் நாளிலே நீங்கள் பரிபூர்ண நன்மையை சுதந்திரித்து கொண்டு தான் நீங்கள் போவீங்க. ஆமென், ஆமென். அவ்வளோ ஒரு அழகான ஒரு மீட்டெடுத்தல் இல்லை. இவர்களை ஆண்டவர் வந்து ப்ராமிஸ் பண்ணார். எதற்காக இறங்கினார்? 2 விஷயத்துக்காக. ஒன்று மீட்டெடுப்பேன், இன்னொன்று கொண்டு போய் சேர்ப்பேன், கானானுக்கு கொண்டு போய் சேர்ப்பேன். சேர்த்தாரு. ஏன்னா அவர் வாயில சுத்தம், அவர் சொல்லிட்டாருன்னா நிச்சயமா செஞ்சிருவாரு. ஆனா இந்த ஜனங்களுக்கு, இதே ஜனங்களுக்கு அந்த கானான்ல போய் வாழ தெரியல. அதான்ப்பா, சக்சஸ் ஹேண்டில் பண்ண தெரியல. ஆமா, நிறைய பேருக்கு இன்னைக்கு அதான் பிரச்சனையே. எவ்ரிஒன் வாண்டட் டு பி சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னு எல்லாருக்குமே ஆசை. பட் அந்த சக்சஸ் வந்ததுக்கு அப்புறம் அதை ஹேண்டில் பண்ணவே தெரியல. தலை மேல அதை போய் வச்சதுக்கு அப்புறம் அந்த சக்சஸ் அப்படியே வச்சுக்க தெரியல. இந்த ஜனங்கள் ஆண்டவரை ரொம்ப டிஸ்ஓபே பண்ண ஆரம்பிச்சாங்க, கீழ்ப்படியாம போனாங்க. எந்த ஜனத்தோட சேரக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரோ அவர்களோட கூட கலந்தாங்க. எந்த விஷயம்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாரோ அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சாங்க. எல்லாத்துக்கும் மேல ஆண்டவரை ரொம்ப வருத்தப்படுத்தின ஒரு விஷயம், அவர்கள் தேடி போன அந்நிய தெய்வங்கள். இப்படி ஒரு டெலிவரரை விட்டுட்டு போக எப்படிங்க அவங்களுக்கு மனசு வந்துச்சு? சோரம் போனார்கள்னு வசனம் சொல்லுகிறது. அதாவது தாங்கள் நம்பின தெய்வத்தை விட்டுட்டு எங்க போய் அவங்க போய் சேர்ந்தாங்களோ அவர்களுடைய தெய்வங்களை தங்கள் தெய்வமாய் அவர்கள் எடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுலதான் ஆண்டவர் ரியலி காட் அப்செட். நீங்க எரேமியால எசேக்கியேல் அதிகாரத்துல எல்லாம் வாசிச்சீங்கன்னா ஆண்டவருடைய அந்த காயப்பட்ட இருதயம் தெரியும். எப்படி என்னை விட்டுட்டு நான் உனக்கு என்ன குற்றம் பண்ணேன், நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன் அப்படின்லாம் ஆண்டவர் கேட்கறத நம்ம பார்க்கிறோம். இப்போதான் ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு சிக்ஷைய கொடுத்தார் இல்லப்பா. அது சிக்ஷைன்னு சொல்லாமா, சிறையிருப்ப. ஆமா, 2வது ஒரு சிறையிருப்பு இருந்துச்சு. முதல்ல ஒரு எகிப்திய சிறையிருப்புல இருந்து ஆண்டவர் மீட்டெடுத்தார். ஆனா இவர்களை சிக்ஷிக்கும்படியாக ஆண்டவர் 2வது சிறையிருப்புக்குள்ள இவர்களை கொண்டு சென்றார். முதல்ல சிறையிருப்பு 430 வருஷம். ஆனா இந்த சிறையிருப்பு அவ்வளவு நாள் கிடையாது. இட் வாஸ் ஜஸ்ட் 70 இயர்ஸ். சொல்லிதான் அனுப்புறார். அனுப்பும் போது 70 வருஷத்துல உங்களை மீண்டும் மீட்டெடுப்பேன் ஆண்டு சொல்லிதான் அனுப்புறார். தேனோ. ஆனா இந்த 2வது சிறையிருப்பு எப்படி தெரியுமா? முதல்ல சிறையிருப்புல தெய்வம் இறங்கி அவர்களை விடுவித்தார். அது எகிப்தின் சிறையிருப்பு. ஆனா பாபிலோனிய சிறையிருப்புல தெய்வம் இறங்கி வரல. அவர் ஆண்டவரே இவர்கள் கூட இருந்து எப்படி வழிநடத்தி கூட்டி வந்தாரோ அப்படி எல்லா ஜனங்களையும் எகிப்தில இருந்து கொண்டு வந்துட்டாங்க. ஆனா பாபிலோனிய சிறையிருப்புக்கு போன எல்லாரும் மீட்கப்பட்டு திரும்பி வந்தாங்களான்னு பாத்தீங்கன்னா இல்ல. only those who really repented. ஆண்டவரை மீண்டுமாய் அவர்கள் செய்த பாவத்தெல்லாம் உணர்ந்து மனம் திரும்பி ஆண்டவரிடத்துல திரும்பணும் நினைச்சவங்களால மட்டும்தான் இஸ்ரவேலுக்கு திரும்ப போக முடிஞ்சது. இந்த சிறையிருப்புல தான் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். தானியேல், he was there in the captivity. ஆனா தன் தெய்வத்தை ஒரு நாள் அவர் விட்டு கொடுக்கல. வைராக்கியமா அவர் வாழ்ந்தாரு. ஒரு நாள் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன 70 ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்டவர் அவர்கள் சிறையிருப்பை மீண்டுமாய் திருப்பினார். ஆண்டவர் சிறையிருப்புகளை திருப்புகிற தேவன். ஆமென். சிறை வாழ்வு மறைஞ்சு போனது, சீர்வாழ்வு மீண்டுமாய் மலர்ந்தது. சியோனுக்கு மகிமை திரும்ப வந்தது. அதுவும் எப்படி தெரியுமா? பியூட்டிஃபுல்லா 3 ஸ்டேஜ்ல நடந்துச்சு. அந்த பாபிலோன் சிறையிருப்புல இருந்து கர்த்தர் முதல்ல மக்களை கட்டினார், அலங்கத்தை கட்டினார், ஆலயத்தை கட்டினார். 3த்தையுமே கட்டிட்டார். மக்கள் வரணும்னா முதல்ல மக்களை உருவாக்கணும். மக்களை உருவாக்கி கட்டிட்டாரு. அடுத்தது அவர்கள் வந்தா பாதுகாப்பா இருக்கணும், அலங்கத்தை சுத்திலும் காம்பவுண்ட போட்டாரு. 3வது அவர்கள் ஆராதிக்கிறதுக்கு ஆலயம் வேணும், ஆலயத்தையும் கட்டிட்டாரு. இப்படிதான் கர்த்தர் ரெஸ்டோர் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டாரு. ஆனா யாரெல்லாம் அங்க திரும்பி வரணும்ன்ற அந்த எண்ணம், அந்த டிசையர், அந்த ஏக்கம், எனக்கு விடுதலை வேணும்னு நினைச்சாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த விடுதலையை கர்த்தர் கொடுத்தாரு. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள் எகிப்தின் சிறையிருப்பா இருக்கலாம், பாபிலோனிய சிறையிருப்பா இருக்கலாம். இந்த சிறையிருப்புல நீங்க
இருக்கும்பொழுது எனக்கு விடுதலை வேணும்ன்ற ஏக்கம், எண்ணம், வாஞ்ச உங்களுக்கு இருந்துச்சுன்னா கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். பாடலாமா? சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். எரேமியா 29:11 படி ஆண்டவருடைய வாக்கு அன்றைக்கு அந்த ஜனங்களுக்கு பலித்தது. He said, I will prosper you and not harm you. இன்றைக்கும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், அவர் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். அவைகள் தீமைக்கானது அல்ல, அவைகள் நன்மைக்கு ஏதுவானவைகள். இன்றைக்கு உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் திருப்ப அவர் வல்லவரா இருக்கிறார். நம்மளுடைய சிறை வாழ்வு எல்லாம் மறைய போகிறது. நம்ம அறிக்கை சொல்லலாமா? சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை உங்கள் மேல் ஆண்டவர் வைத்திருக்கிற மகிமை உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். நிச்சயம் கிடைக்கும். Yes, we are going to bless and pray for the people. எத்தனை பெரிய போராட்டத்துல, எத்தனை பெரிய ஒரு விடுதலை இல்லாத சூழ்நிலையில சிறையிருப்புல நீங்க இருந்தாலும் உங்க சிறையிருப்பை மாற்ற தேவனால கூடும். நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். ஆண்டவரே நீங்க வாங்க, ஆண்டவரே இறங்கி வாங்க, ஆண்டவரே எங்களுக்கு இந்த சிறையிருப்பு மாறட்டும். At this point of time, இந்த சீசன் விடுதலையின் சீசன் ஆண்டவரே. ஆமென். இந்த மாதம் முழுவதும் ஜனங்களுடைய விடுதலைக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. சாட்சிகள் எழும்பட்டும், விடுதலை உண்டாகட்டும், கட்டுகள் அரட்டும், நுகங்கள் முறியட்டும். என் தேவனால கூடாதது ஒன்றுமில்ல. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். உம்முடைய பிரசன்னம் மலைகளை கூட உருகச் செய்யும். உங்க பிரசன்னம் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் கடந்து வந்து பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆண்டவரை சீராய் மாற விடுதலையை கர்த்தர் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். மன நிறைவோடு கூட ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்கள் வாழ்த்துக்கிறோம். தொடர்ச்சியாக எங்களை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க, தொடர்ச்சியாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் எங்கள் குடும்பம், எங்கள் உறவுகள் சுகத்தையும் சமாதானத்தையும் விடுதலையும் பெறுவார்களாக. We want to celebrate freedom this month, Lord. Let us celebrate. உங்க தயவுக்குள்ள மறைக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். உறவுகள் அனைவருக்கும் மீண்டுமாய் எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த விடுதலையின் மாதத்திலே உங்களுடைய சாட்சிகள் இருக்கும் என்று சொன்னால் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற எண்களுக்கு தெரிவிக்கும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். If you are blessed and if you want to sponsor this program, கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற எண்களிலே எங்களை தொடர்பு கொள்ளுங்க. God bless you. அன்பு தேவை, அன்பு தேவை, அன்பு தெய்வத்தின் அனுபவம் தேவை. அன்பின் தெய்வம் இயேசு தெய்வம், அனுக்கிரகம் இன்று இந்திய தேவை. வந்தே மாதரம் சொல்லும் போது தேசிய ஒற்றுமை ஓங்குமே. இயேசுவின் பாரதம் ஆகும் போது அன்பும் அமைதியும் தங்குமே. வந்தே மாதரம் சொல்லும் போது தேசிய ஒற்றுமை ஓங்குமே.